பஞ்சாமிரதம் முருகன் கொடுத்தானே இந்த கந்தா நமக்கு 2 பேருக்கு அல்வா கொடுத்துட்டு போயிட்டானே. பழசட்டி உனக்கும் போச்சு எனக்கும் போச்சு. நீ போய் உங்களோட வேலையை பாரு, நான் போய் என் வேலையை பார்க்குறேன். ஆமா கண்ணாயிரம், நானும் இனிமேல் முட்டு முடிந்த திறந்த முடிவுனா மாறுறேன் நான். ஏன்னாலே ஏற்கனவே திறந்ததுக்கே அங்கே ஒருத்தரும் பார்க்க முடியல, இன்னும் திறந்தீன்னு வச்சுக்க எல்லாம் எதிர்த்து ஓடி போயிடுவாங்கண்ணே. அப்படி இல்லை கணக்கு, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஏ வேலையா போச்சு பழமொழி சொல்றது வாடா போறே. விட்டுற, ஏன் தொந்தரவு பண்ற? ஏன் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏங்க நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், அமைதியா இருக்கீங்க? கவிதா, நாம 2 பேரும் செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏன் என்ன சரியில்லை? சுகுமாருக்கும் கீதாவுக்கு நம்மளை விட்ட யாரு இருக்காங்க? அவங்க தெரிஞ்சோ தெரியாம தப்பு செஞ்சிருந்தா நாம தான் மன்னிச்சு போகணும். காயத்தை ஆற வைக்கணுமே தவிர ஆழப்படுத்துக்க கூடாது. அப்பனா நான் இந்த விஷயத்தில் அவசரப்பட்டுட்டேன் நீங்க சொல்றீங்களா? ஏங்க நான் தெரியாம தான் கேட்குறேன். உங்க தங்கச்சி தம்பி பண்ணது கரெக்டாங்க? அவங்க என்ன நாயே பெயன் பிசாசையும் திட்டுறாங்க, கை நீட்டி உன் தம்பி அடிக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த வீட்டிலேருந்து வீட்டை விட்டு வெளியே வரதை விட்டுட்டு அந்த வீட்லேயே அங்கேயே குடும்பம் நடத்தணுன்னு எனக்கு என்னங்க விதியா? இல்லைங்க, எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. நான் பண்ணது தாங்க கரெக்டுன்னு தோணுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆத்திரத்தில் கோபத்தில் பேசுகிற வார்த்தையை நாம் எடுத்துக்க கூடாது கவிதா. காயத்தை ஆற வைக்கணுமே தவிர ஆழப்படுத்தக்கூடாது. அப்பனா குடும்பத்தை உடச்சி குட்டிச்சவர் ஆக்கிறேன்னு என்னை நீங்கள் பார்த்து சொல்கிறீங்களா? தெரியாமல் சொல்கிறீங்களா? இல்லைங்க, அப்பேற்பட்ட பொண்ணு நான் கிடையாதுங்க. அப்படின்னா நான் உங்களுக்கு பாதியில் வந்தவ தானே. கவிதா, புரியாம பேசாத. நாம தனியா வந்ததை பத்தி 4 பேர் 4 விதமா பேசினா உனக்கு தான் கேட்ட பேர் கவிதா. இங்க பாருங்க, 4 பேர் 4 விதமா பேசுறதுக்காக நம்ம வாழ்றோம். நமக்கு நம்ம தாங்க வாழணும். இங்க பாருங்க, இனிமே மரியாதைனா என்னன்னு தெரியாம உங்க தங்கச்சியும் தம்பி இருக்கிறாங்களே அந்த வீட்டில் என்னால் எப்படிங்க வாழ முடியும்? அதனால உங்க தங்கச்சி தம்பி கூட என்னால் ஒரு நிமிஷம் கூட அங்கே வாழ முடியாதுதான் அந்த வீட்டை விட்டு நான் வந்துட்டேன். உங்களுக்கு உங்க தங்கச்சி தான் முக்கியம்னா நீங்க அவங்க கூட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இருங்க, அப்படி இல்லைன்னா என்னை விட்டுருங்க, என்ன மறந்துருங்க. கவிதா, ஏன் இப்படி பேசுற? ஆமா, நான் இப்படி தான் பேசுவேன். இங்க பாருங்க, எனக்கு தெரியாம உங்க தங்கச்சிக்கு ஏதாவது நீங்க உதவி செய்யணும்னு நினைச்சீங்க, அப்புறம் என்ன நீங்க உயிரோடவே பார்க்க முடியாது. கவிதா, எனக்கு ஒரே பயமா இருக்கு. நீ மட்டும் இப்படி உன்னால் பேச முடியுது? அட என்னங்க, என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இப்படி வெறிக்க பார்த்துட்டே இருக்கீங்க. எப்படி தான் பேசுறதா? இதா நீ மட்டும் இப்படி கண்ணால் பேச முடியுது? அப்படி என்ன நான் பேசிட்டேன்? அது என்ன, உன்னை காக்க வச்சுட்டேன். அதனால நீங்க என் மேல கோவப்படாதீங்க அப்படின்னு இப்படி கண்ணால பேசுறீங்களே. அப்படா எங்க நான் என்ன சொல்லணும்னு நினச்சனோ அதே நீங்கள் திருப்பி சொல்லிட்டீங்க. அது எப்படிங்க உங்களால் இப்படி முடியுது? இதா நீ ரொம்ப அழகா இருக்க. ஆமாம், நேற்று என்ன ஏதாவது படம் பார்த்துட்டு வந்தீங்களா? ஏன் இப்படி கேட்குற? இல்லை, படத்தில் வர டைலாகாக பேசிகிட்டு இருக்கீங்களே, அதனால் கேட்டேன். கீதா, ஒரு ஜோக் சொல்ல விட மாட்டியா? அப்போ அது ஜோக்கு, நான் நல்லல. ஐயோ, அழகின் தெய்வமே நீதான். அது அந்த பயம் இருக்கட்டும். எனக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம் கீதா? இங்கே பாருங்க,
இன்னும் 3 நாளைக்கு நீங்கள் என்னை பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது, தொடவும் முடியாது முடியாது முடியாது. என்ன ஒரு 3 நாளைக்கு ஒன்று பார்க்க முடியாது, பேசவும் முடியாதா? ஆமாங்க, ஏன்னா எங்கள் காலேஜில் டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே 3 நாள் ஊட்டி போகிறோம். ஊட்டி போயிட்டா உங்களை பார்க்கவோ பேசவோ முடியாதுல்ல. நானும் வரட்டுமா? நீங்களா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? நீங்கள் எப்படி அங்கே வர முடியும்? ஏகேதா, நீயே உங்கள் வீட்டில் டூர் போகிறேன்னு சொல்லிடு, ஆனால் ஸ்கூலில் பேர் கொடுக்காத. நான் வந்து உன்னை ஊட்டி கூட்டிகிட்டு போயிடுறேன். ஐயோ, எனக்கு பயமாக இருக்குது. நான்லாம் அப்படி வரமாட்டேன் வரமாட்டேன். இது என்ன தப்பு? அப்படின்னா நீ என்ன லவ் பண்ணலையா, இல்லை லவ் பண்ணுறேன்னு நடிக்கிறீங்களா? அச்சோ, என்னங்க இப்படி கேட்குறீங்க? நான் உண்மையாக தான் உங்களை லவ் பண்ணுறேன். இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. எனக்கு ரொம்ப பயம். யாரும் பார்க்க மாட்டாங்க, நீ ரெடியாக இரு. நாம் 2 பேரும் நாளைக்கு நைட்டு 7 மணிக்கு கரெக்டாக வர்றேன். நாம் 2 பேரும் ஊட்டிக்கு டூர் போகலாம். இல்லைங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, யாராவது பார்த்துட்டா அவ்வளோதான். என் கண்ணாக்கிட்ட சொல்லி, ஐயோ எனக்கெல்லாம் தெரியாது, நான்லாம் வரமாட்டேன். எனக்கு ரொம்ப பயம் பயம். அட லூசு, பயப்படாத, நான் இருக்கேன்னுல. நீங்கள் இருக்கிறது தான் பயமே. போங்க. ஏத்தி வச்ச நெருப்பினிலே எரியிருந்த மெழுகுவர்த்தி
நெருப்பு தான் இங்கே உரச உரச கூடாதோ ஏத்தி வச்ச நெருப்பினிலே எரியுதுங்க மெழுகுவர்த்தி. என்னங்க ஏதோ உங்கள் பேச்சை நம்பி நீங்கள் இப்படி பார்த்துட்டே இருந்தீங்களேன்னு உங்கள் பின்னாடியே வந்துட்டேன். என்னைக்கு எதா பண்ணுறது? ஆனால் நாளைக்கு எங்கள் அண்ணனும் எங்கள் வீட்லேயோ கேட்டால் நீங்கள் சமாளிப்பீங்களா? சமாளித்து பார்க்கலாம். அப்புறம் என்ன பண்ணுறது? முடியலன்னா முடியலன்னா அப்புறம் ஏதோ பண்ணி தானே ஆகணும். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுறதுண்ணே? அதை என்ன கேட்குறீங்க? நீங்கள் தான் சொல்லணும். ஊட்டிக்கு கூட்டிகிட்டு போகும்போது இதெல்லாம் தெரியாதா? ஊட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறதா தெரியுது, அதுக்கடுத்து எல்லாமே மறந்து போயிடுது. இங்கே பாருங்க, இப்போவும் சொல்கிறேன், அப்பா சொன்னார் ஆட்டுக்குட்டி சொன்னாருன்னு என்கிட்ட ஏதாவது கதை விட்டிங்க, அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அப்படியா? என்ன அப்படியான்னு கேட்குறீங்க? இன்னும் ஒன்றும் கவலைப்படாத, சும்மா சொன்னேன். இன்னும் ஊட்டிக்கு என்ன, இப்போ கொடைக்கானலுக்கு போகலாமா? கோவாக்கு போகலாம். ஐயோ சூப்பரான ஏரியாம்மா. ஆமாங்க, நல்லா இருக்குல்ல? தெரியும். நீ இப்படியெல்லாம் பண்ணுவீன்னு எனக்கு நல்லாவே இன்னைக்கு என்ன வெளிநாட்டு பக்கரெல்லாம் இருப்பாங்க, வெளிநாட்டு ஃபிகர்ஸ்லாம் இருப்பாங்க, அப்படியே கலர்ஸா கிளம்பு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும்ல. ஓட்டன் வை பட. முத்தம்மா முத்தம்மா அடியா முத்து முத்து வந்துட்டியா? ஏயா வாழ வாழன்ட்டு அந்த வானம் இடிஞ்சு விழுந்த மாதிரி கத்துறேன். என்னையா குத்தாச்சு பாக்குற? என்ன தெரிஞ்சுச்சுன்னு பார்த்தேன். ஐயோ போச்சு. என்னதையா போச்சு? என்ன போச்சு? என்ன முத்து இப்படி அழைச்சிட்டிய முத்து? நல்லா கொத்து கோலையுமா மப்பு மந்தாரமா இருந்த இப்படி அழைச்சிட்டியா முத்து? இதுக்கு தான் இந்த கால்னு கத்துனியா? இந்த பாரு மாமா, நான் எப்பவும் போல மப்பு மந்தாரமா பாரு. நல்லதா இல்ல முத்து இல்ல, நீ இந்த கோபத்தினால சத்தியமா சொல்றேன், உன் உடம்பு இழைச்சி போச்சு முத்து. இழைச்சி போச்சு. நான் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா பிச்சை எடுத்துட்டு தெரு அப்படி தெரிஞ்சிருப்பேன். நான் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா என்கிட்ட இருக்கிறது பூராமே உனக்கு தான் கொடுத்துருப்பேன். அதான் சொல்லிட்டாலே இப்படி தெருவா தெரிஞ்சிருப்பேன். இப்படி ஆண்டிட்டு உங்ககிட்ட இருக்கிறதே இந்த துண்டு கோமணம் தான். அதே உரிச்சு எனக்கு எங்கேயா பாப்பார? அப்புறம் இந்த ஊருக்குள்ள எப்படியா நடப்ப நீ? ஏமாமா இந்த கோமணத்தோட உங்க ஊருக்குள்ள இப்படி லோலோன்னு சுத்துறியே, உன வெக்கமா இல்லையா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா மாமா? ஆமா மாமா, கை கால் கழுவுனா இந்த கோமணத்தை விரிஞ்சு துடைப்பியா இல்ல துடைக்க துண்டு தான் இருக்கா அவனுக்கு? பிரச்சனையே இல்லை முத்து, கை கால் கழுவணும்னா அப்படியே இதையே உரிய அப்படியே இப்படி தொடச்சு. கருமம், வாங்கிட்ட பேசின மாதிரி என்ன செருப்பு கழட்டி அடிக்கணும். ஏன் செருப்பு கழட்டி அடிக்கணும்? இது ஒண்ணு கருமம் இல்லை முத்து, மாமா சொல்றதுதான் நிஜம். நிஜம். மாமா செய்யறதெல்லாம் கருமம். மாமா பண்ண அலப்பறைய என்னால தாங்க முடியலையே. சொல்றேன்னு தப்பா நினைக்காத முத்து, வர வர உன் புருஷன் போக்கே சரியில்லை. ஏதோ நாமக்கல்ல நல்லமான ஒரு வச்சிருக்கிறானா? இந்த பாரியா அவளோட தொடர்பு வச்சிருக்காங்களா? இது பூரா நாமக்கல் பூராவே பேசிட்டு கிடக்குறாங்க. இந்த முத்தூர் முத்தம்மா இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு சக்கலத்தை இங்க வந்துருவாங்க. அது நடந்துருமாங்க. என் மாமனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த பாரியா மாமா, நீ உனக்கு என்ன கட்டிதல்ல பொறாமையில பேசிட்டு இருக்க. இல்ல முத்து, இது ஊருக்குள்ள பேசுறது நான் கேள்விப்பட்டேன், அத சொன்ன முத்து. உண்மையா பொய்யோ எனக்கு தெரியாது, ஆனா உண்மையா மட்டும் இருந்துச்சுன்னா அந்த நல்லம்மாவை சும்மாவே விட மாட்டேன். நான் அந்த சிரிக்கிய சின்ன பணமாக்கிடுவேன். அதனால
என்ன நடந்தாலும் சரி செத்தா சண்டையில் சாப்பிடணும். இல்லைன்னா இல்லைன்னா பு 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 பு. ஏய்யா உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? அது என்னமோ தெரியல முத்து, உன்னை பார்த்ததுலேருந்து அதே பழக்கமாகி போச்சு. என்ன பார்த்ததுல இருந்து? அது கிடக்கட்டு விடு. ஆமாம், வந்த விஷயத்தையும் மறந்துட்டு பாரு. உங்ககிட்ட ஒன்று கேள்வி கேட்பேன், தப்பா நினைக்க மாட்டியா? அதெல்லாம் நினைக்க மாட்டேயா, கேளு. எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. என்ன ஆச்சு? என்னையா இப்படி சொறியிற? நீயும் நானு சினிமாவுக்கு போகலான்னு ரொம்ப நாள் ஆசை. அது இன்னைக்கு போகலாமா? அவ்வளவுதானேயா, போனா போச்சு, போயிட்டு வந்துருவோம். சரி கிளம்பி போகலாம். ஐயா சந்தனமே உன்னை தழுவ தினம் சம்மதமே. தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தினம் சம்மதமே. இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் படிக்காத மங்கள ராகமே. இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் படிக்காத மங்கள ராகமே. தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தினம் சம்மதமே. வண்ண வண்ண வளவி போட்டு வசமாக வளைச்சு போட்டு என்ன கட்டி இழுத்து போகும் இளந்தேகமே. தூரப்பட்டு கலந்திடாம குறையேதும் நடந்திடாம ஆசைப்பட்டு அழைக்க வேணும் மகராசனே. முன்ன பின்ன அறிஞ்சதில்ல, முறையாக தெரிஞ்சதில்ல, சின்ன சின்ன தவறனியும் பொறுத்தாக வேணுமே. புத்தகத்தில் படிக்கவில்லை, புரியாம நடிக்கவில்லை, வித்தைகளை விவரமாக வெளியாக்க வேணுமே. இந்த மேனி இன்பத் தோணி, ராணி இந்த ராணி இந்த ராஜனோட விருப்பமே. தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தினம் சம்மதமே. இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் படிக்காத மங்கள ராகமே. தானா வந்த சந்தனமே. உன்னை தழுவ தினம் சம்மதமே. முத்துநவரத்தினத்தோட முழுசான லட்சணத்தோட மெத்தையில நானும் கூட வர வேணுமே. முன்னன் ரெண்டு பவளத்தோட முன்வாயில் மதுரத்தோட கண்ணனுக்கு காதல் விருந்து தர வேணுமே. தொட்டு தொட்டு சுகமும் கூட சுதியோடு கலந்து பாட
கொண்டையிலாட குளிர் பார்வை வண்டுகளாட புத்தம் புது செண்டுகளாட புதுதாகம் தோணுமே ராசா சொல்லு நேசா ராசா இந்த ராணியோட பொருத்தமே தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தினம் சம்மதமே இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே யாராலும் படிக்காத மங்கள ராகமே தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தினம் சம்மதமே நிர்மலா அம்மா நிர்மலா அடடே நம்ம பொண்ணு பகல்லே கனவு காம ஆரம்பிச்சிருச்சு கல்யாணம் பண்ணிட வேண்டியதான் சரிம்மா அப்பா காப்பி கொண்டு வாமா சரிங்கப்பா ஏமா உங்க அத்தை வீட்டு பக்கம் போனேம்மா 2 நாளா இந்த வீட்டு பக்கமே யாரையுமே காணோம். அப்பா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லணும்ப்பா. அது ஒன்றும் இல்லை, நம்ம கீதாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்கப்பா. அந்த விஷயமா தான் பாமா மாப்பிள்ளை வீட்டு வரைக்கும் போயிருக்காரு. என்னது கீதாவுக்கு கல்யாணமா? ஆமாப்பா. அப்பா பாமா வாப்பா இப்பதான் வரையா? அம்மா காப்பி கொண்டு வாமா மாப்பிள்ளைக்கு. நிர்மலா தண்ணி மட்டும் கொண்டு வாமா. ஏன் சுகுமார் கீதாவுக்கு கல்யாணம்னு என்கிட்ட ஒரு வார்த்தை யாருமே சொல்லலையாப்பா? மன்னிச்சிருக்க மாமா. நான் உங்களையும் கூட்டிட்டு போகணும் தான் வந்தேன், நீங்க தான் வெளியே போயிட்டீங்க. மாப்பிள்ளை நல்ல இடம் தானே? ஆமா மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரு? இடமெல்லாம் நல்ல இடம் தான் மாமா. மாப்பிள்ளை டாக்டரா இருக்காரு. அப்ப வரதட்சணை அதிகமாக எதிர்பார்ப்பாங்களே? அதிகமாக கேட்குறாங்கன்னு கல்யாணத்தை நிறுத்த முடியுமா மாமா? என் தங்கச்சிக்கு அளவில்லாமல் செய்யணும்னு ஆசை இருக்கு, ஆனால் என்கிட்ட ஆஸ்தி இல்லையே. பல மடங்கு செய்யணும்னு பாசம் இருக்கு, ஆனால் என்கிட்ட பணம் இல்லையே. கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன்ல. மாமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாளைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க. எனக்கு உங்களை விட்டால் யார் இருக்கா? நீங்கள் நிர்மலா எல்லாம் நேரமாக வந்துருங்க மாமா. சுகுமார் உங்கள் அண்ணிட்ட ஒரு வார்த்தை சொன்னையாப்பா? நாளைக்கு தான் மாமா சொல்லணும். மாமா எனக்கு கொஞ்சம் வேலை நிறையா இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் மாமா. சரிங்க மாப்பிள்ள. சுகுமார் வர வர ரொம்ப மாறிட்டாமா. மாதிரி சிரித்து சிரித்து பேசுறது இப்போ சுத்தமாக அந்த சிரிப்பையே மறந்துட்டாமா. எனக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குமா. அப்பா எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும்பா, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. சரிம்மா. அட சீனு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அந்த வீட்டு வாசப்படி கூட நான் மிதிக்க மாட்டேன்னு சொன்னேன். நீ எல்லாம் உனக்குலாம் ரோசம் எதுவுமே கிடையாது, சூடு சொன்னலாம் எதுவுமே இல்லையா? வாசப்படி தேடி வந்து நிற்கிற. வீடு தேடி வந்தவனே இப்படி வார்த்தையால் காயப்படுத்துறீங்களே. ஏன் தேங்காய் பழத்தை வச்சு உன்னை வரவேற்பு மாதிரி அழைக்கணுமா? அந்த மாதிரிலாம் நீ செய்ய சொல்றியா? இங்க பாரு, உன்னை இப்ப வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. இப்ப மட்டும் உங்க அண்ணன் இருந்திருந்து உன்னை பார்த்துருந்தாருன்னு வச்சுக்கோ, மசப்பிடிக்கிற நாயை அடிச்சு கொல்ற மாதிரி உன்னை அடிச்சே கொன்றுவாரு. கீதாவை பொண்ணு பார்க்க நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்கண்ணே, அதனால நீங்களும் அண்ணனும் வந்து. இங்க பாரு, இதோட நிறுத்திட்டு வேற ஏதாவது இருந்தா பேசு. எவளையோ பொண்ணு பார்க்க வர்றதுக்கு எங்களை எதுக்கு நீ கூப்பிட்டுட்டு இருக்க? நான் இங்க யாரு உனக்கு? போ முதல்ல வெளியே.
அவளுக்கு கல்யாணம் நடந்தா என்ன, நடக்காட்டி போனா எங்களுக்கு என்ன? அண்ணி ஏன் இப்படி பேசுறீங்க? அன்னைக்கு கோபத்தில் ஏதோ நான் தவறா பேசிட்டேன். தயவு செஞ்சு நீங்களும் அண்ணனும் நாளைக்கு வாங்க. நானே போய் என்னை பார்த்தா நீங்க பயந்துறீங்கப்பா. நான் எதுக்குப்பா வரணும்? அண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாளைக்கு எங்க உங்க அண்ணனும் அண்ணன்னு கேட்டா நான் என்ன செய்வேன்? என்னன்னு நீ சொல்ல போறியா? நான் ஒரு வார்த்தை சொல்றேன், கேட்குறியா? எங்க அண்ணனும் அண்ணியும் செத்துட்டாங்கன்னு போய் சொல்லு. அண்ணி ஆமா, நீங்களே செத்ததா நினைச்சுதான் நாங்க இங்க இருக்கோம். அதே மாதிரி எங்களையும் அதே மாதிரி செத்துட்டான்னு நினைச்சு நீங்க இருக்க வேண்டியதானே? அண்ணி ஏங்க நீ இப்படி இதயமே இல்லாம பேசுறீங்க? என்கிட்டயே என் வீடு தேடி வந்து என்கிட்டயே இதயம் இருக்கா இல்லையான்னு கேட்குறியே. உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? இங்கே பாரு, மரியாதையே சொல்கிறேன், நீ இங்கேருந்து போயிரு. உன் தங்கச்சிக்கு நீ பொண்ணு பார்த்தாலும் மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எனக்கு அது தேவையில்லாத விஷயம். போ வெளியே. போகிறேன். போகிறதுக்கு முன்னாடி அண்ணி பொண்ணுங்க மனசு மலர் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இப்படி கல்லாக இருக்கீங்களே, இதுக்கெல்லாம் ஒரு நாள் நிச்சயம் நீங்கள் தண்டனை அனுபவிச்சே தீரணும். நான் வரேன். அதையும் பார்க்கலாம். சே, அவர் வரட்டும். வேலையிலேருந்து இந்த ஊர்லேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போகணுன்னு சொல்லதான் போகிறேன். கீதா, என்னாச்சு? ஏமா அழுற? கார்த்திக், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது அது வந்து என்ன என்ன பிரச்சனைனா? ஏம்மா ஏம்மா என்னம்மா பிரச்சனை? இல்லைங்க, நாளைக்கு எங்கள் வீட்டில் என்ன பொண்ணு பார்க்க வர போகிறாங்க. என்னம்மா பொண்ணு பார்க்க தானே வர்றாங்க, தாலியே கட்டிட்டு போகிறாங்க. என்னங்க அவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க? நான் பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு இது சாதாரணமாக விஷயமா இருக்கலாம், ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. இங்கே பாருங்க, நான் ஒன்று சொல்கிறேன். என்ன அவங்க பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் பொண்ணு கேளுங்க. கீதா, நீ எப்படி உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லலையோ அதே மாதிரி தான் நானும் எங்கள் அப்பாக்கிட்ட சொல்ல முடியாமல் இருக்கிறேன். கீதா, நான் கம்பெனி விஷயம் அர்ஜென்ட்டாக பெங்களூருக்கு போகிறேன். நான் ஒரு வாரம் பொறுத்துக்க. நான் பெங்களூர்ந்து வந்துடுனே எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். இல்லைங்க, 2-3 நாளா வேணாங்க. இந்த விஷயத்தில் என்னமோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. கீதா, நீ ஏன் இப்படி பேசுகிற? என்ன பயமாக இருக்கா? இல்லைங்க, நான் உங்களை சந்தேகப்படல. இருந்தாலும் எனக்கு நான் உங்கள் மேலே சந்தேகப்பட்டல. இப்போ வரைக்கும் நான் பேசல. இருந்தாலும் உங்கள் அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்காமல் போயிட்டா, எங்கள் வீட்லேயும் ஒத்துக்காமல் போயிட்டா, அப்போ என்ன பண்ணுவீங்க? கீதா, மறுபடியும் சொல்கிறேன், எங்கள் அப்பா சம்மதிச்சாலும் சம்மதிக்கலனாலும் நீ தான் என் மனைவி. இது சத்தியம். கார்த்திக், எனக்கு என்னமோ நான் ரொம்ப லக்கின்னு தோணுது. ஐ எம் சோ லக்கி. கீதா, மறுபடியும் சொல்கிறேன், எனக்காக ஒரு வாரம் காத்திரு. நான் வந்த உடனே உங்களுக்காக ஒரு வாரம் எனக்கு இந்த ஜென்மம் முழுசும் கூட நான் வெயிட் பண்ணுவேன். எழுந்த பழம் உனக்கு தான், செவந்த பழம்
நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன். இந்த பிளவுஸ்ல எவ்வளவு தொலைச்சாலும் கரையே போக மாட்டேங்குது. கேங்க, நான் சொல்றது காதுல கேக்குதா இல்லையா? யோ. ச்சே, இதெல்லாம் ஒரு மனசு. என்னங்க என்னங்க இங்க பாருங்க, என்னால நாமக்கல்ல தனியா இருக்கவே முடியல. நேத்து முந்தா நேத்தும் நெஞ்சு வலி வந்து பக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிச்சு. துணைக்கு கூட யாருமே இல்ல. எனக்கு உடனே உங்க ஞாபகம் வந்துருச்சு. இனிமே இருந்து உங்க கூட தான் இருப்பேன். நான் வந்துட்டேன். ஜனனிக்கு 3000, காவியாவுக்கு 1500, யோ ஏ புருஷா, யோ நான் பாட்டுக்கு பொண்டாட்டிக்கு நெஞ்சு வேணும் கத்திட்டு இருக்கேன். அவளுக்கு 1000 இவளுக்கு 1000 சொல்லிட்டு இருக்கேன். எவளுக்கு 1500? ஐயோ கடவுளே. மாமா அதுக்கேமா அந்த கத்த கத்துறா? சும்மா 2 கசக்குனா சரியா போயிடும். இல்லாட்டி விடு, நானே கசக்கி விடுறேன். கசக்குறதா? கருமாந்திரம் பிடிச்சவன் எனக்கு நீயா? நான் நல்லம்மா. என்ன நான் தான் எவ்வளவு நேரம் சொல்றது, எவ்வளவு துவைச்சாலும் சரி இந்த கரையே போக மாட்டேங்குது. ஏங்க காது கேக்குதா அவனுக்கு? ஏ மாதாமடியா, கவலைப்படாத, ஒரு நல்ல டாக்டரா பார்த்து கன்சல்ட் பண்ணலாம். என்னது டாக்டரா? எந்த டாக்டர் துணி துவைச்ச கத்து தரா உனக்கு? இந்த ஆளுக்கு என்ன மடகட ஏதாவது கலந்து வச்சா? ஐயோ நீயா? நான் நாமக்கல் நினைச்சேன். என்னது நாமக்கல்லா? என்னையா நாமக்கல்? என்னையா நாமக்கல்? யோ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டு கொண்டு போய் வெளிய நிக்க வச்சிட்டு வந்துற. என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு கேக்குறேன். ஆமா யார் ஏவா? இவ யாருன்னு கேட்ட? இவ யாருன்னு கேட்ட? சொல்றேரு, அது என் தங்கச்சி. உன் தங்கச்சியா? ஓ பஜாரி மாதிரி ஆடாடுன்னு ஆடுறாளே, யார் அவ? அது என் அக்கா, பெரியப்பா பொண்ணு. உங்க அக்கா ஒருத்தி இருக்காள உனக்கு? இது வரைக்கும் உனக்கு இப்படி ஒரு குண்டமா தங்கச்சி இருக்கான்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. உனக்கு இப்படி ஒரு குட்ட அக்கா இருக்கான்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் ஒண்ணு அக்கா இல்ல, சொக்காவா? பொண்டாட்டி அட்டிக்கு சக்கால்ட்ட உண்ட விளக்கு மாதிரி பிஞ்சிருண்டி. நீ பொண்டாட்டி நான் வெச்சிட்டேன்னு நினைச்சிருக்கேன். தொங்க என் புருஷன் தாலி கட்டிக்கணி. நான் தான் இவனோட பொண்டாட்டி. ஏய் இந்த முத்தமா தாண்டி முத பொண்டாட்டி வேணும் இந்த ஊர்ல யார்கிட்ட வேணா கட்டுவே? இந்த நல்லம்மா தாண்டி நான் பொண்டாட்டி. நேத்து பெஞ்ச முளையில இப்ப வந்து நின்னுட்டு நீ பேசிட்டு இருக்கியா? என்ன பச்சை பச்சையா பேசுறா? நேத்து பேஞ்ச சொல்டி. எங்கேயோ போற மாதிரியத்த வந்து என் மேல ஏறாத்தாங்கற. எங்கேயோ நாமக்கல்ல அங்கே இங்க அலைச்சு விட்டு தெரிஞ்ச நீ என் புருஷன் உரிமை கொண்டாட வந்திருக்க. நீ யாருடி? கேரளால ஊரா சுத்திட்டு வந்து என் தலைவரே வளைச்சு போட பாக்குறே. நீ விளக்கு மாதிரி பிஞ்சிரும். நான் அந்த ஊர்ல உள்ளத கேட்டு பாருடி, இவன் என் புருஷன் தானன்ட்டு. ஏய் நீ நாமக்கல்ல வந்து கேட்டு பாரு, இவன் தான் என் புருஷன். ஏய் கட்ட விட்டு அடிச்சு வச்சிருக்க. இந்த பாருடி, கட்ட விட்டு என்ன? நான் என்ன வேணாலும் அடிச்சு வைப்பேன். பார்க்கலாமா? பார்க்கலாம் இல்ல. நிர்மலா பொண்ணை கூட்டிட்டு வாமா.
தங்கச்சிய வார்த்தைக்கு வார்த்தை தங்கன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு உன் தங்கச்சி கர்ப்பமா இருக்கா. சாரி, நான் வரேன். உன்னை அடிக்க மாட்டோமா? ஏன்னா குழந்தையா இருந்தா தப்பு செய்யறதுக்கு முன்னாடி அந்த தப்பு செய்யாதுன்னு சொல்லி திருத்தலாம், இல்லை அடிச்சு திருத்தலாம். நீ குழந்தை இல்லையாம்மா? மாப்பிள்ளை கிட்ட என் தங்கச்சி நீ கவரிங்கா இருக்கியாம்மா? குழந்தைங்க தின்பண்டமோ விளையாட்டு பொருளை தொலைச்சிட்டா புதுசா வாங்கிடலாம். ஆனா நீ தொலைச்சிருக்கிறது பொம்மை இல்லம்மா, கற்பு, குடும்ப மானம். அதை எப்படிமா புதுசா வாங்க முடியும்? துணியில கரை ஏற்பட்டிருந்தா தண்ணியால கரையை கழுவிடலாம். ஆனா உன் உடம்புல இருக்கிற கரையை சமுதிரத்தில் இருக்கிற தண்ணியால கூட கழுவ முடியாதாம்மா. கீதா யாருமா? உன்னை பாலாக்கின அந்த பாவி யாருமா? ஏய் சொல்லுடி, அது யாருன்னு சொல்லு. சொல்லு. நிர்மலா, கீதாவை அடிக்காத. சொல்லுமா, அந்த பாவி யாருமா? இவ்வளவு தூரம் கேக்குறமே, சொல்லு. அண்ணா, அவரு கார்த்திக் தான், சேர்மன். பாவி, கங்கின்னு நினைச்சு கூவத்துல இறங்கிட்டியே. மின்னல் கொடியே தாலி கொடியே கட்டிக்க ஆசைப்பட்டுட்டியே. உதிர நட்சத்திரத்தை நெத்தியில குங்குமம் இட்டுக்கிட்டியே. நிர்மலா, கீதாவை உள்ள கூட்டிட்டு போமா. சுகுமார், நடந்தது பிரச்சனை தீக்கிறதுக்கான வழியை பார்ப்பா. மாமா, பாம்பு கையிலையோ காலிலையோ கடிச்சிருந்தா கட்டு கட்டி விஷ ஏறாம தடுத்துடலாம். ஆனா கழுத்துலையில கடிச்சிருக்கு, எப்படி மாமா? மாமா, கண்ணுல தூசில் இருந்தா எடுத்துடலாம். ஆனா ஊசியே விழுந்திருக்குல்ல, என்ன மாமா பண்றது? அழாத சுகுமார், அழாத. இல்ல மாமா, நான் அழணும். என்னை தனியா விடுங்க. மதியாதர் தலைவாசல் மிதியாதேன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நீ மிதிச்சிட்ட, நானும் மதிச்சிட்டேன். தம்பி வந்திருக்கிறத பார்த்தா ஏதோ தலைவரை நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சது மாதிரி வாழ்த்து சொல்ல வந்திருக்க மாதிரி தெரியுது. நான் வாழ்த்து சொல்ல வரல, வாழ்க்கை கேட்டு வந்திருக்கேன். வாழ்க்கையா? இந்த வயசான காலத்தில் என்னால் யாருக்கு வாழ்க்கை தர முடியும்? என் தங்கச்சியும் உங்க மகனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சிருக்காங்க. இப்போ என் தங்கச்சி கர்ப்பமா இருக்கா. அதனால உன் மகனை என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கேன். அதாவது கல்யாணமாகாமலே கர்ப்பமா? இனிமே உன் தங்கச்சிக்கு தாரமாகிற தகுதியா இல்லை. வேணும்னா தாசியா இருக்கு சொல்லு. தயவு செஞ்சு உங்க மகனை எங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுங்க. கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு எந்த பையனாவது தாலி கட்ட சம்மதிப்பானா? அந்த கர்ப்பத்துக்கு உங்க மகன் தானே காரணம். அதுக்காக ஊசி போன பொருளை யாராவது விரும்புவாங்களா? தரங்கட்டவளை தாரமாக்க எவனும் மடையனா இருக்க மாட்டான். வேண்டாம், எங்களை பார்த்து இந்த ஊரே சிரிக்குது. சிரிக்கட்டும். இந்த ஊர் இல்ல, உலகமே சிரிக்கட்டும். அன்னைக்கு ஒரு நாள்
என்ன பார்த்து நீ சிரிச்ச, நான் வேதனைப்பட்டு அழுதேன். இன்னைக்கு நீ அழுற. அதுதான் வேண்டாம், நான் செஞ்ச தப்புக்கு என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனா என் தங்கச்சி வாழ்க்கைய பாழாக்காதீங்க. நீ காலிலேயே விழுந்தாலும் கண்ணீர் விட்டு கதறினாலும் உனக்கு கருணையே காட்ட மாட்டேன். வேண்டாம், தினம் தினம் ஊர் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அவமானம் தாங்காம உன் தங்கச்சி தூக்கில தங்கணும். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், என் தங்கச்சிய வாழ வைங்க. வார்த்தைகளையும் கண்ணீரையும் வீணாக்க. நீ போலாம். டேய் தர்மராஜ், உனக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள உன் பையன் என் தங்கச்சி காலத்துல தாலியை கட்டணும், நெத்தியில குங்குமத்தால பொட்டு வைக்கணும். அப்படி இல்லைன்னா உங்க 2 பேருக்கு நான் கல்கட்டு போட்டு நெத்தியில ஒரு ரூபாய வச்சிருவேன். ஜாக்கிரதை, இது சத்தியம். என்ன தலைவா, என்ன வீரவசனம் பேசிட்டு சிரிச்சு சத்தியம் பண்ணிட்டு போறான். விக்ரம், தேர்தல் சமயத்தில் அரசியல்வாதி பேசுகிற வார்த்தைகளும் இதுவும் ஒன்று தான்டா. விக்ரம், ரஞ்சித், நாம இந்த சந்தோஷத்தை சிறப்பாக கொண்டாடணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஏற்பாடு பண்ணணும்.
கழிச்சு வந்திருக்கீங்க? கொஞ்சம் நேரமாக தானே வருவீங்க? சாரி டியர், இன்னைக்கு ஆஃபீஸில் ஆடிட்டிங்க, அதான் லேட் ஆயிடுச்சு. சரி, ஆமாம், உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த சர்க்கரையை உங்கள் வாயில் போட்டு தான் சொல்லுவேன். என்னன்னு சொல்லுங்க நீங்கள். என்ன விஷயம்னு சொல்லு. அதெல்லாம் முடியாது. முதல்ல இந்த சர்க்கரையை நீங்கள் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் என்ன விஷயம் நான் சொல்கிறேன். மாட்டேன். என்ன விஷயம்னு சொன்னா தான். அதெல்லாம் முடியாது, நீங்கள் இதை சாப்பிட்டு தான் ஆகணும். ஆகாமிங்க. சரி, விட்டு தர்றேன். சொல்லு, என்ன விஷயம் சொல்லட்டுமா? அது அது வந்துங்க. அதான் வந்துட்டேனே, என்ன விஷயம் சொல்ல. நீங்க அப்பாவை போறீங்க. ஆமாங்க. என் கண்ணுக்கு ஒரு நிலவா ஒன்ன படைச்சான், ஓ நெஞ்சுக்கு ஒரு உறவா என்ன படைச்சான். கண்ணுக்கு ஒரு நிலவா என்ன படைச்சான், என் நெஞ்சுக்கு ஒரு உறவா ஒன்ன படைச்சான். ஒரு தாயாட்டம் ஒன்ன நான் தாலாட்டுவேன், தினம் ஆறாரோ ஆறிரோ நாம் பாடுவேன், இப்பவும் எப்பவும் சீராட்டுவேன். கண்ணுக்கு ஒரு நிலவா என்ன படைச்சான், என் நெஞ்சுக்கு ஒரு உறவா ஒன்ன படைச்சான். உச்சி வெயில் வேள நீ நடக்க, பிச்சி பூவ நானும் பாய் விரிக்க, உச்சி முதல் பாதம் நான் சிலிர்க்க, உள்ளத்திலே ஆசை ஊற்றெடுக்க, முக்குளிக்க நானும் ஏங்குறேன், முத்தெடுக்க நேரம் பார்க்கிறேன். கொஞ்சம் பொறு இரவு ஆகட்டும், வெட்கமது விலகி ஓடட்டும். எப்பம்மா எப்பம்மா காத்திருக்க.